نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين احسانا الى اخر الايه. وقال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليحسن إلى جاره أو كما قال صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருள்படை நம்முடைய வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த தேசிலர்களான சஹாபாக்கள் சஹாபியர் பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நேர்வழி பெற்ற இமாம்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தக்வா என்னும் இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பித்தேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் சமுதாயம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 விசேஷ தினங்களை நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த விசேஷ தினங்களில் நம்முடைய மகிழ்ச்சிக்குரிய நாட்களில் ஒன்றுதான் நாம் இன்று இருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த தியான திருநாள். பொதுவாகவே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தினுடைய திருநாளாக இருக்கட்டும், ஈதுல் அல்ஹா என்ற இந்த தியாகத்தினுடைய திருநாளாக இருக்கட்டும், இந்த 2 தினங்களிலும் முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சுன்னத்தான வழிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த சுன்னத்தான வழிமுறைகளில் ஒன்று இந்த விசேஷமான நாட்களில் நம்முடைய உறவுகளை நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் சென்று சந்திப்பது, அவர்களிடத்தில் சென்று நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளிலே ஒன்று. பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் உறவுகளை நேசித்து வாழ்வதை பொறுத்தவரை அது மிகவும் முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் குர்ஆன் சுன்னாவின் வாயிலாக பார்க்கின்றோம். உறவுகளை நேசிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளையாகவே சொல்கின்றான். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வபிதில் குர்பா, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வல் யதாமா, அனாதைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வல் மசாகின், ஏழைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று
அல்லாஹ் இந்த வசனத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்களுடைய பட்டியலை போடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் பெற்றோர்கள் என்றும், அனாதைகள் என்றும், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றும், ஏழைகள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று பொதுவான கட்டளையாகவே நமக்கு ஏவுகின்றார். ஆனால் பண்டிகை தினம் என்று வரும்போது அவர்களை சந்திப்பது கூடுதலாக ஒருபடி மேலே போய் சொன்னால் அது நமக்கு ஒரு வழிமுறையாகும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளில் ஒன்றாகவும் நமக்கு அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலாவதாக இந்த நாட்களிலே நம்முடைய பெற்றோர், நாம் தனியாக இருக்கின்றோம், நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய மகள் வீட்டிலோ அல்லது நம்முடைய சகோதரர்கள் வீட்டிலோ இருந்தால் முதலாவது நாம் சந்திக்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கு முதலிலே நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நம்முடைய உறவினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோருக்கும் நமக்கு மத்தியிலே ஒரு அன்பு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கடுத்தாற்போல் நம்முடைய உறவுகளில் யார் முதலில் நெருங்கிய உறவாக இருக்கின்றார்களோ அவர்களை சந்திப்பது, இப்படியாக ஒவ்வொரு உறவாக சந்திப்பது, அவர்கள் நம்மை சந்திப்பது, இதுவெல்லாம் நமக்கு மத்தியிலே ஒரு அன்பு பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். இந்த நிகழ்வை பொறுத்தவரை, மற்றவர்களை சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக நமக்கு மத்தியிலே உறவு பாலங்கள் வலுப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொன்ன ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாசால ஜிப்ரீல் யூசினி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத் செய்தார்கள், எனக்கு உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம்? பில் ஜார், அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். மாசால என்று அரபியிலே இடம்பெற்றால், மாசால என்றால் செய்து கொண்டே, ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடப்பதை குறிப்பதுதான் மாசால, மா யசாலு, மா தசாலு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அரபியிலே இடம்பெறும். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் இடம்பெறுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு அர்த்தம் வரும். என்ன அர்த்தம்? தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்து வீட்டாரை பற்றி, அண்டை வீட்டாரை பற்றி தொடர்ந்து உபதேசம் செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா வனந்து, நான் எண்ணக்கூடிய அளவிற்கு அன்னஹு சயுவரிசுஹு, அவர்களையும் என்னுடைய சொத்திலே வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்ப அண்டை வீட்டாரை நேசிப்பதை எந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் வச்சிட்டாங்கன்னா, என்னுடைய சொத்துல பங்கு கொடுக்க வச்சிருவாங்களோ நான் எண்ணக்கூடிய அளவிற்கு எனக்கு உபதேசம் செய்தார்கள். அண்டை வீட்டாரை நேசிப்பது என்பது இஸ்லாம் நமக்கு காண்பித்து தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அபூதர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், சகாபாக்களுக்கு பொதுவாகவே அந்த ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் சில பிரத்யேகமான உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது அவர்களுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே உபதேசம் செய்கின்றார்கள். யா அபூதர், அபூதரே, இதா தபஹ்த மரகத்தன், நீங்கள் உங்கள் வீட்டிலே சால்னா வைத்தால், அதாவது குழம்பு வைத்தால், ஃபக்திர் மாகா, அதிலே நீங்கள் தண்ணீரை கொஞ்சம் கூடுதலாக்கிக் கொள்ளுங்கள். இந்த குழம்புல என்ன செய்யுங்க? கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தி, ஒத்த ஆக ஜீரானக், உங்களுடைய பக்கத்து வீட்டாரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருப்பார் அல்லது இல்லாத நிலையில் இருந்தால் அவரையும் கவனத்திலே கொண்டு உங்களுடைய வைக்கக்கூடிய அந்த குழம்பிலே தண்ணீரை அதிகப்படுத்துங்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அப்படி தண்ணீரை அதிகப்படுத்தி நீங்கள் அவருக்கு வழங்கக்கூடிய அந்த குழம்பு இருக்க, தண்ணீரை அதிகப்படுத்தியாச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில தண்ணீரை அதிகப்படுத்திட்டு என் வீட்டுக்கு நல்லதை தான் எடுத்துட்டு, குறிப்பா சொல்றோம்னா ஒரு கறி குழம்பு வச்சோன்னு சொன்னா என் வீட்டுக்கு கறியெல்லாம் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு குழம்பு கொடுக்கணுமேங்கிற கடமைக்கு எலும்பு கொடுத்தோன்னு வச்சுக்கிறீங்க. இது என்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு முரணானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதருக்கு உபதேசம் செய்யும் போது, அபூதரே, நீங்கள் தண்ணீரை அந்த குழம்பிலே அதிகப்படுத்தி பக்கத்து வீட்டுக்காரரை கவனிக்க வேண்டும். எப்படி கவனிக்கணும் தெரியுமா? ஃபஸிபுகும் மின்ஹா பிமஅரூஃப், அந்த குழம்பிலே நல்லவற்றை அவர்களுக்கு கொடுங்கள். இந்த குழம்புல
நல்லதை அவர்களுக்கு கொடுங்கள். நீங்க எதை வெறுத்து ஒதுக்குவீங்களோ வேணாம்னு சொல்லி அதை கொடுப்பது என்பது அவர்களை கண்ணியப்படுத்துவதாகாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலேயே பக்கத்து வீட்டுக்காரரை கவனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதை எந்த அளவு கொண்டு போறாங்க? நம்முடைய ஈமானோட கொண்டு போறாங்க. சொல்லலாம் ஒரு ஹதீஸ்ல பார்க்க முடியுது, மன்கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ ஃபல் யுஹ்சின் இலா ஜாரிஹி, அவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்மை செய்யட்டும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஈமானில் பலகீனம் உள்ளவன் தான் செய்ய மாட்டான். அப்படிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மன்கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றாரோ வல் யௌமில் ஆகிர், மறுமையை ஈமான் கொண்டிருக்கின்றாரோ, ஈமான் கொண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று என்னது? அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்ப நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் ஈமானிலே பலகீனப்பட்டவர். இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல்லாஹி லா யுமின், 3 முறை சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னதற்கு பிறகு அந்த அறையிலே இருந்த ஒரு சகாபி கேட்கின்றார்கள், கீழ மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று யாரை சொல்கின்றீர்கள்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதி லா யக்மனு ஜாரஹு பி வாயத்திஹி, யாருடைய கரத்தின் மூலமாக, யாரின் மூலமாக பக்கத்து வீட்டுக்காரர் தொல்லை இல்லாமல் இருப்பாரோ அவர்தான். அப்ப ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுக்காரரின் மூலமாக தொல்லையை அனுபவிக்கின்றார் என்று சொன்னால் அவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. என் மூலமாக என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தொல்லையை அனுபவித்தார் என்று சொன்னால் அவர் எது வாயிலாக, நாவால் இருந்தாலும் சரி, கரத்தால் இருந்தாலும் சரி, என் மூலமாக பக்கத்து வீட்டுக்காரர் தொல்லையை அனுபவித்தால் நாம் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ புகாரியில் 6016வது ஹதீஸா பார்க்க முடியுது. இன்னொரு ரிவாயத்துல பார்க்க முடியுது, லா யதுகுலுல் ஜன்னah, அவர் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. என் மூலம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லைகளையும் கஷ்டத்தையும் அனுபவிப்பான் என்று சொன்னால் நான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தின் வாயிலாக பார்க்கிறோம். இந்த அளவிற்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் யார் என்ன என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் எனக்கு பக்கத்தில் அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு உண்டான ஹக்கை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவரை நல்ல முறையில் நடத்துவது என்பது என்னுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட காரியம். அவரை நல்ல முறையில் நடத்துவது என்பது என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய காரியம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அவ்வப்போது மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும். நான் நன்றாக சாப்பிடுகின்றேன், ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் வயிறார உண்ணுவதற்கு உணவு இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஈமான் நான் அவனுக்கு கொடுக்காதன் மூலமாக பலவீனப்பட்டுவிடும். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய ஈமானோடு கொண்டு வராங்க. அப்ப ஈமானோடு ரசூலுல்லாஹ் எதை ஒப்பிட்டு காட்டாங்களோ அந்த காரியங்களுக்கு உண்மையான மூமின் என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஈமானோட இஸ்லாத்தோட எதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் நிறுத்துறாங்களோ அந்த காரியங்களுக்கு நம்மால் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு தனியா சொல்றாங்க, பெண்களுக்கு சில உபதேசம் சொல்றாங்க. யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்தியா, நீங்கள் பக்கத்து வீட்டு பெண்ணை வெறுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பக்கத்து வீட்டு பெண்களை ஒரு பெண் வெறுக்க வேண்டாம். வலோ பிரிசின ஷாத்தின், நீங்கள் ஆட்டுக்காலுடைய குழம்பை வைத்தாலும் அந்த குழம்பை, ஆட்டுக்கால் குழம்பு அல்லது ஆட்டுக்காலிலே போடக்கூடிய சூப்பு இதுவாக இருந்தால் கூட அதையாவது அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்து அவர்களை கேவலப்படுத்தாமல் இருங்கள், அவர்களை இழிவுபடுத்தி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எந்த பொருளை இழிவாக நினைப்போமோ அந்த ஆட்டுக்கால் குழம்பானாலும் அதையாவது பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுங்கள். அவர் பசியோடு இருக்கும் போது நீ உண்டுவிடக் கூடாது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த அளவுக்கு
ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கே முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி பல்வேறு விதமான ஹதீஸ்களை நமக்கு சொல்றாங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கிறாங்க ஒரு சகாபி, யார சொல்லலாம், இன்னடி ஜாரையும், எனக்கு 2 பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கின்றார். ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. என்ன மாதிரி சந்தேகம்? எனக்கு 2 பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கின்றார். ஃபைதா ஐயுமா உஹதி, ஆனால் என்னிடத்திலே ஒரே ஒரு அன்பளிப்பு பொருள் இருக்கிறது. ஏதோ ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு செல்போன் வச்சுக்கிறோமே, என்னிடத்துல ஒரு செல்போன் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேருக்குமே செல்போன் இல்ல, யாருக்கு நான் கொடுப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இலா அக்ரபிஹிமா மின்க பாபன், உன்னுடைய வீட்டிற்கு அருகிலே யாருடைய வாசல் இருக்கின்றதோ அவருக்கு கொடு. 2 வீடு ஒரே மாதிரியா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு வீடு ஒரு இன்ச்சாச்சு தள்ளி இருக்கு. அப்ப யாருடைய வீட்டு வாசல் உங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கோ அவருக்கு உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு பொருளை வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சகாபாக்களை அந்த அடிப்படையில உருவாக்குனதுனால அவங்கள்ட்ட ஒரு அன்பளிப்பு பொருள் இருந்தால் கூட அதை அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். என்ன வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார சொல்லல 2 பேர் இருக்காங்க, 2 பேர்ல நான் வேற யாருக்காவது கொடுக்க கூடாது, ஆளுக்கு கொடுத்து நான் குற்றவாளி ஆகிவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதானே? ஈமானை பாதுகாத்துக் கொள்ளது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறது. இதையெல்லாம் சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இதை யாருக்கு கொடுக்கிற? 2 பேர்ல யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய உபதேசம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யார்? ஒரு ஹதீஸை பார்க்க முடியுது, கைருல் அஸ்ஹாபி இன்தல்லாஹ், உங்களுடைய தோழர்களிலே அல்லாஹ்விற்கு மிகவும் சிறந்தவர் கைருகும் லிசாஹிபிஹி, தன்னுடைய தோழர்களிடத்தில் யார் சிறப்பானவர் என்ற பெயரை எடுக்கின்றானோ அவன்தான் தோழர்களிலே அல்லாஹ்விடத்திலே சிறப்பானவன். திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். தோழர்கிட்ட நான் என்னுடைய நண்பன்கிட்ட நல்ல நண்பன் என்று சொல்லக்கூடிய பெயரை எடுத்தால், ஈமானின் அடிப்படையில பெயரை எடுத்தால் நான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த தோழனாக இருப்பேன். திரும்ப சொல்றாங்க, வ கைருல் ஜீரானி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சிறந்த பக்கத்து வீட்டுக்காரர் யார் தெரியுமா? கைருகும் லிஜாரிஹி, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு யார் சிறப்பாக நடந்து கொள்கிறார்களோ. என் பக்கத்து வீட்டுக்காரன் நான் நல்லவன் என்று சொல்லக்கூடிய பெயரை நான் நன்மைகள் செய்வதன் மூலமாக எடுத்தால் நான் அல்லாஹ்விடத்திலும் நல்லவன் என்று சொல்லக்கூடிய நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் என்று சொல்லக்கூடிய பெயரை எடுப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொன்னாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, சிலரை பார்க்க முடியும், இவருக்கு கொடுத்தாருந்தா அவர் கொடுப்பாரு, இவர் வீட்டுல விருந்து கொடுத்தா அவர் வீட்டுல விருந்து கொடுப்பாரு, அவர் வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தாரு அன்பளிப்பா கொடுத்தாருன்னா இவர் கொடுப்பாரு. இப்படி பதிலுக்கு பதில் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இருக்கா இல்லையா? பதிலுக்கு பதில் விருந்தளிக்கிறது, அன்பளிப்புகளை கொடுக்கிறது, இவர் வெளிநாட்டில இருந்து பயணம் வந்து அவர் வீட்டுக்கு கொடுக்கிறது, அவர் வெளிநாட்டில இருந்து பயணம் வந்தா இவர் வீட்டுக்கு கொடுக்கிறது. இப்படி பிரதி உபகாரம் மாறி மாறி செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் பிரதி உபகாரம் செய்கின்றானே அவன் உறவை இணைத்து வாழ்பவன் அல்ல. பிரதி உபகாரம் மட்டும் செஞ்சிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிட முடியாது, நாம் உறவுகளோடு இணைந்து வாழ்பவராக ஆக முடியாது. யார் உறவுகளோடு இணைந்து வாழ்பவர்? வலாக்கின்னல் வாசில், யார் உறவோடு இணைந்து வாழ்பவர் என்று சொன்னால் அல்லதி இதா கதஅத் ரஹிமுஹு வஸலஹா, உங்களை உங்களுடைய உறவு துண்டித்தாலும் சரி, நீனே வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒதுக்கி போறார், உன் உறவே வேணாண்டான்னு, ஆனா அவங்களோட போய் நீங்க சேர்றீங்க பார்த்தீங்களா, இவர்தான் சிறந்த முறையிலே உறவை நேசிக்கக்கூடியவர் சொல்றார். சிறந்த முறையில் உறவோடு இணைந்து வாழக்கூடியவர். அவங்க வெறுத்தாலும் சரி, நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ற பார்த்தீங்களா, அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான அடியாரத்தில் 3 நாட்களுக்கு மேல் வெறுத்து இருக்கக்கூடாது. அப்படி வெறுத்து இருந்து அந்த 3வது நாளைக்கு பிறகோ அல்லது 3வது நாளுக்குள்ளேயோ யார் சலாத்தை கொண்டு முந்தி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி என்னுடைய எல்லா குரோதங்களையும் மறந்துட்டு எனக்கு செஞ்ச துரோகங்களை மறந்துட்டு நான் அவனுக்கு சலாம் சொல்லி அவனுடைய பாசமும் நேசமும் எனக்கு வேண்டும் என்று முந்திக் கொள்ளும் போது அந்த சலாத்தை சொல்லி அவனோடு சேர்வதன் மூலமாக நான் சிறந்தவனாக ஆகின்றேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனாலதான் நாம சொல்றோம், எப்படிப்பட்ட தருணத்தில் நம்முடைய உறவுகள் இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகள் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, அந்த உறவுகளை நாம் இணைத்து வாழ்வது இருக்கின்றது, இதுதான் உண்மையான இணைதல், உண்மையான நேசம் என்று சொல்லி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை மற்ற நாளிலே நாம் கடைபிடிக்கின்றோமோ இல்லையோ, இந்த மகிழ்ச்சிகரமான தினங்களிலே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சொந்த பந்தங்களை போய் பாருங்க. நம்மை வெறுத்த சொந்தமாக இருக்கட்டும், நம்முடைய உறவே வேணான்னு சொல்லியிருந்தானே, அவங்க வீட்டுல நீங்க போய் நின்று உங்களை விரட்டி விட்டாலும் சரி, பாவம் அவர்களுக்கு இதை நமக்கா இல்லையா? நம்மளை விரட்டியே விடட்டுக்கு வீட்டை விட்டு, நீ என்ன எப்பா என் வீட்டுக்குள்ள வராங்க, அதனால அசிங்கம் கிடையாது. உலகத்திலே ஒருவர் அசிங்கப்பட்டால்தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படும். அதனால முதல்ல வைக்கணும். உலகத்திலே மூமின்களை பொறுத்தவரை அசிங்கங்கள் கேவலங்கள் இதுவெல்லாம் ஏற்படுவது இயல்பு. இந்த அசிங்கங்களையும் கேவலங்களையும் அல்லாஹ்விற்காக தாங்கிக் கொண்டார். அல்லாஹ் என்ன சந்திக்க சொன்னான், அவங்க வெறுத்தாலும் சந்திக்க அல்லாஹ் சொன்னான். அப்ப அவங்களை சந்திக்கும் போது அவர்கள் என்னை கேவலப்படுத்தும் போது என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இந்த நிலையை மட்டும் வச்சு பார்ப்போம். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு நிகராக யார் கேவலப்படுத்தினாலும் சரி, அந்த கேவலத்திற்கு தளராமல் நாம் நம்முடைய உறவுகளை சந்திப்பது, அவர்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு நாள் இல்லை என்றாலும் அவர்கள் நம்மளை தொடர்ந்து வெறுக்கும் போது அவர்களுக்குள்ளாக ஒரு நினைவு வரும். என்ன வர நம்ம எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்கினாங்க, நம்மளோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறார்கள் சொல்லிட்டு அவர்களுக்குள் ஒரு மனது வந்து அவர்களும் நம்மோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக நமக்கு மத்தியிலே பாசம் அதிகமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்புக்குரிய நாளாக இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய தினத்தை எடுத்துக்கொண்டு இதுவரை யாரெல்லாம் சந்திக்கவில்லை இன்ஷா அல்லாஹ் உறவுகளை, நம்முடைய உறவுகள் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், வெளியூரிலோ அல்லது வெளிநாடுகளிலோ இருந்தால் ரொம்ப வேணாம். இன்னைக்கு செல்போன் உள்ள காலம், ஒன்று போன்ல பேசி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம், அல்லது ஒரு SMS வாயிலாக நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். இப்படி பல்வேறு சாதனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அவர்களை தொடர்பு கொள்வதற்காக தந்திருக்கின்றான். நேரில் சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் சாதாரணமாக ஒரு போனிலாவது அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த நாளிலே பரஸ்பரம் நமக்கு மத்தியிலே நட்புகளையும் நமக்கு மத்தியிலே பாசங்களையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக எல்லா நிலையிலும் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்த மக்களாக வாழ செய்து, உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்த நிலையிலே மரணிக்க செய்து, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து நமக்கு சொர்க்க வாழ்க்கையை உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தருவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. இன்றைய சகோதர சகோதரிகளே, ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரை இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளிலே ஒன்று குர்பானி என்ற வழிப்பிராணியை அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை. இந்த பலி பிராணிகளை பொறுத்தவரை அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை இந்த நாளிலே ஏற்படுத்தினார். அதிலே என்ன செய்யலாம், அல்லாஹ் ஈதுல் ஃபித்ர்ல ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய தர்மத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்வது. இந்த நாளிலே குர்பானியுடைய மாமிசத்தை அவர்களுக்கு ஏழைகளுக்கு வழங்குவதன் மூலமாக உதவி செய்வது. எந்த அளவிற்கு ஏழைகளுக்கு இந்த பண்டிகை நாட்கள்லையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கடா, அந்த உரிக்கக்கூடிய நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய தோள்களை, அதனுடைய இறைச்சியை, அதனுடைய சேலத்தை கூட உரிப்பவருக்கு நீங்கள் கூலியாக கொடுத்து விடாமல் அதையும் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மர்கஸின் வாயிலாக குர்பானி தோள்கள் வசூல் செய்யப்பட்டு மக்களிடத்தில் இருந்து பெறப்பட்டு அந்த குர்பானி தோளிலிருந்து கிடைக்கக்கூடிய பணங்களை ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவியாக, கல்வி உதவியாக, தொழில் செய்வதற்காக நாம் கடந்த 3 ஆண்டுகளாக அல்லாஹ்வுடைய கிருபையிலே வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையும் நாம் இருக்கக்கூடிய அந்த குர்பானி தோளிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வெளியில் அல்லாமல் குறிப்பாக உள்ளூரிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, சென்ற ஆண்டு கூட அல்லாஹ்வுடைய கிருபையில், இது எதுவும் பெருமைக்காக அல்ல, இதுவெல்லாம் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக மக்கள் பயன்பெற்றுக் கொள்வதற்காக சொல்லுங்க.
சென்ற ஆண்டு கிடைத்த பணத்திலிருந்து 2 ஏழைகளுக்கு தொழில் செய்வதற்காக அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், கிரைண்டர் வாங்கி கொடுத்திருக்கு. அதல்லாமல் மருத்துவ உதவி என்ற பெயரில் நிறைய சகோதரர்களுக்கு இங்கேயே உள்ளூர்லேயே செஞ்சிருக்கு. அதுவெல்லாம் தொடர்ந்து கிடைப்பதற்கு நம்முடைய சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொருட்டு உங்களுடைய குர்பானி தோள்களை முடிந்த அளவு நம்முடைய மர்கஸினுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்து அதன் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவரை ஒருவர் உதவி கொள்ளுங்கள். இந்த நன்மையான காரியத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய தோள்களை கொடுப்பதற்கு நம்முடைய நிர்வாகத்தில் யாருக்கு தொடர்பு கொண்டாலும் போதும், செல்போனின் வாயிலாக நம்முடைய நிர்வாகத்தில் யாரை தொடர்பு கொண்டாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வீடுகளில் வந்து எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை ஒரு உபதேசமாக செய்து கொண்டு நன்மையிலே எல்லா நிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு மனோநிலையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹும்ம அஸ்ஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் இன்னல்லாஹ யஅமுரு பில்-அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذكر الله அக்பர். அல்லாஹு அக்பர்.